சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை இன்றாவது கேள். இவன் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது இருந்து விடாது. நான் சொல்வதை அலட்சியம் படுத்தாமல் கேள். நீ பலவித சோதனையை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்றாய். உன் சோதனையை நான் அறிவேன். அந்த சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் வெல்லப் போகிறாய். வெற்றியின் கிரீடத்தால் உன் தலையை நான் அலங்கரிக்கப் போகிறேன். கவலை வேண்டாம். நமக்கு இப்படி புதுசாக சோதனைகள் வருகிறதே, இன்னும் என்னவெல்லாம் வரப்போகிறதோ என்று புலம்பாதே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்றாலே சோதனை தானே. அதிலிருந்து நாம் அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு பாடத்திலும் நாம் தேர்ச்சி பெற முழு முனைப்போடு உழைப்போம். நிச்சயமாக என் சாயப்பா அருகில் இருக்கும் பொழுது நான் வெற்றி பெறுவேன் என்ற முனைப்போடு செயல்படு. உன் செயல்களுக்கான வெற்றியை நான் தருகிறேன். நீ எல்லா சோதனைகளையும் கடந்து வரப்போகிறாய். உன் வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகிறாய். உன்னை என் கரம் பற்றி ரொம்ப நாள் ஆயிற்று. இனி உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என் காலடியில் போட்டு நசுக்கப் போகிறேன். கலங்காதே என் குழந்தையே. வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாதே. அடுத்து என்ன நடந்தாலும் அதை துணிவுடன் எதிர்கொள்ளலாம் என்று துணிந்து நில். உன் அப்பா இருக்கும் பொழுது நீ எதற்கும் பயம் கொள்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது நல்லதாக நினைக்கும் பொழுது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே நடக்கும். கலங்காதே, தைரியமாக செயல்படு. அப்பா நான் இருக்கிறேன். என்னுடைய பக்தனாக இருக்கும் உனக்கு யாரிடம் இல்லாத தைரியம் என் குழந்தைகளிடம் இருக்கும். என் குழந்தை மிகுந்த மனோதிடத்துடன் இருப்பான். எதையும் எதிர்கொள்ள துணிச்சல் அவனுக்கு இருக்கும். என் குழந்தை சாதாரணமானவன் அல்ல. என்னை குருவாக நினைப்பவர்கள் எவரும் அவ்வளவு எளிதாக எதற்கும் கலங்க மாட்டார்கள். என்னை பார்ப்பதற்கு நீயே வர வேண்டியதில்லை. நீ என்னை பார்ப்பதற்கு வரும் வேளையிலே உன்னை இடையில் வந்து நான் சந்தித்து விடுவேன். அது உனக்கே தெரியும் அல்லவா? இதுதான் என் குழந்தைக்கு நான் தரும் பரிசு. என் குழந்தை என் மீது மிகுந்த பக்தியோடு இருக்கும் பொழுது அவர்களை வெறும் கையோடு எப்பொழுதும் அனுப்ப மாட்டேன். உன் பக்தியை நான் முழுமையாக அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் பக்தியை மட்டும் வாங்கி கொண்டு இங்கு ஒன்றும் சும்மா இருக்கவில்லை. உன் வாழ்க்கையை நினைத்துதான் உன் விதியோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உனக்கு ஜெயமாகத்தான் முடியப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி.